Welcome to my channel Shining Stars. Max NCERT Part 4 How to find rational numbers. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பார்ட் 3ல பார்த்த நம்பர்ஸ் தான், பட் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்க ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க தெரியுமா, அதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பாருங்கள், இங்கே கொஸ்டின் வந்துட்டு 3/5 4/5 ஓகேவா. ஸோ இங்கே ஆன்சரை பாருங்கள், 7/5 7/10 3/10 4/10 இப்படின்னு ஆன்சருக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த டினாமினேட்டர். இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் நம்பர்ஸோடைய டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ ஓகே, தென் கொடுத்துருக்க ஆன்சருடைய ஆப்ஷனுடைய டினாமினேட்டர்ஸ் செக் பண்ண போகிறோம். என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ 7/5 3/5 4/5க்கு நடுவில் 7/5 வரவே வராது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு ஆன்சர் வராது. சொன்னோம். இங்கே பாருங்கள், பிசிடி எல்லா டினாமினேட்டர்ஸும் 10 இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. அப்போ தான் கீழே இருக்க டினாமினேட்டர் 10 மாறும். இப்போ 6/10, இங்கே வந்துட்டு 8/10. ஸோ 6/10 8/10. 6/10 8/10க்கு நடுவில் என்ன நம்பர் இருக்குது? 7/10. ஆப்ஷன் பி தான் இருக்குது. 3/10 வரவே வராது, 4/10ம் வரவே வராது. ஏன்னா 3ங்கிறது 6க்கு முன்னாடி இருக்க பிஃபோர் இருக்க நம்பர், 4ம் அதே தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்டு, ஃபைண்ட் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 1/2 and 3/4. இதுவும் நம்ம பார்ட் 3ல பார்த்தது தான், பட் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வழக்கமாக என்ன சொன்னேன், ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம வந்துட்டு செய்கிறதுக்கு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினை எழுதுங்க. 1/2 3/4. இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ நம்ம பார்ட் 3லே அதுக்கு எல்சிஎம் எடுத்தோம். ஸோ எல்சிஎம் வந்துட்டு அங்கே 4 வந்துச்சு. ஸோ 1/2 வந்துட்டு 2/4, 3/4 வந்துட்டு 3/4 தான். ஸோ 2/4 3/4 ஓகேவா. ஸோ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், ஆப்ஷன் ஏ 2/5 இருக்குது. இந்த 4 வந்துட்டு இந்த 5ஆக நம்ம மாற்றவே முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. தென் ஆப்ஷன் பி பாருங்கள், 5/8. டினாமினேட்டர் செக் பண்ணுங்கள், 8. ஸோ இந்த 8 வரணும்னா 2/4 எதால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும்? இங்கே 8 வரணும்னா 2ஆல். 4/8. 3/4 அதே தான், 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும். 4 8 இங்கே 6. ஸோ 4/8 6/8க்கு நடுவில் என்ன நம்பர் இருக்குது? 5/8 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டாக வருது. ஸோ செக் பண்ணிப்போம், மற்ற ஆப்ஷனையும் செக் பண்ணலாம். ஆப்ஷன் சியை பாருங்கள், 4/3. ஸோ டினாமினேட்டர் 3 இருக்குது. ஸோ வர சான்ஸ் இல்லை. 1/4 2/4 3/4க்கு நடுவில் 1/4 வராது, சரிங்களா. 2/4க்கு பிஃபோரில் தான் வரும், முன்னாடி தான் வரும் அந்த 1/4. ஸோ நம்ம இங்கே ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 1/7 and 2/7 இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணணும், 1/7 2/7 எடுத்து இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர்னால டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். டினாமினேட்டர் சேமாக இருக்குது, ஓகே. தென் ஆப்ஷனை எடுத்துக்கணும். ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம ஆன்சரும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது? 1/14. 1/14னா ஸோ இந்த 1/7 டினாமினேட்டரில் 14 வரணுன்னா எதால் இன்ட்டு பண்ணணும்? 2ஆல் இன்ட்டு பண்ணலாம். ஸோ 14 2 2/14. நெக்ஸ்ட்டு 2/7 7லேயும் நம்ம 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். 7 2s 14 4/14. ஸோ 2/14 4/14.
ஸோ இதுக்கு நடுவில் இந்த 1/14 வராது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங். பி, ஆப்ஷன் பி என்ன இருக்குது? 2/21. ஸோ டினாமினேட்டர் 21 இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன எதால் மல்டிப்ளை பண்ணால் 21 வரும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால். ஸோ இந்த சேம் நம்பரை நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணிடணும். 3/21. ஸோ அதே தான் இந்த நம்பருக்கும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 21 வந்துடும். 3 2 6. ஸோ 3/21, 6/21. டினாமினேட்டர் சேமாக இருக்குது, ஆனால் 2/21ங்கிறது வராது. ஏன்னா 2/21 3/21க்கு முன்னாடி வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி ஆல்சோ ராங். ஆப்ஷன் சி பாருங்கள், 5/14. ஸோ இந்த 5/14க்கு நம்ம ஆல்ரெடி ஆப்ஷன் ஏல 14 வர மாதிரி செஞ்சுருப்போம், அப்படி தானே? ஸோ 2/14, 4/14 இதுக்கு நடுவில் வருதா? இல்லை, வரல. ஸோ ஆப்ஷன் இதுக்கு நடுவில் யார் வரா? 3/14 தான் வர்றாங்க. ஸோ 5/14ங்கிறது வரல. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ராங். நவ் ஆப்ஷன் டி, 5/21. ஸோ 21 நம்ம ஆல்ரெடி ஆப்ஷன் பிக்கு நம்ம செஞ்சுருப்போம். என்ன வந்துச்சு? 3/21, 6/21. ஸோ இதுக்கு நடுவில் இருக்க நம்பர் 4/21, 5/21. ஸோ 5/21 வருது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த correct answer. Answer is option D, 5/21. Thank you for watching. Like, share and subscribe.